வணக்கம் நண்பர்களே. உங்கள் அனைவரையும் மனதை புத்துணர்ச்சி பெறச் செய்யும் மைண்ட் ரிஃப்ரெஷ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலில் நீங்கள் காணப்போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிந்தனைகள், மன அமைதிக்கான வழிகள் மற்றும் உங்களை முன்னேற்றும் சக்தி வாய்ந்த கருத்துகள். ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மனதுக்கு ஒரு புதிய எனர்ஜி, ஒரு புதிய டைரக்ஷன், ஒரு சிறிய ரீப்ரெஷ் கொடுக்கத்தான் உருவாக்கப்படுகிறது. அதனால் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே மைண்ட் ரீஃப்ரெஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆன் பண்ணுங்க. நாம் சேர்ந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஆரம்பிப்போம். வாங்க இன்றைய பயணத்தை தொடங்கலாம். புத்தர் சாப்டர் 2 சுருக்கம். முன்னர் வாழ்க்கையின் துன்பங்களை பார்த்த சித்தார்த்தர் அதற்கான காரணத்தையும் தீர்வையும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். ஒரு இரவு தனது மனைவி மற்றும் குழந்தையை விட்டுவிட்டு அரண்மனையை ரகசியமாக விட்டு வெளியேறினார். இந்த நிகழ்வு மகா தியாகம், கிரேட் ரெனன்சியேஷன் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அவர் ஒரு சாதாரண மனிதராக வாழ்ந்து ஆன்மீக உண்மையை தேட ஆரம்பித்தார். பல ஆசான்களிடம் கற்றார், கடுமையான தவ வாழ்க்கையை முயற்சி செய்தார், உணவு கூட மிக குறைவாக எடுத்துக்கொண்டு உடலை வலியுறுத்தினார். ஆனால் இவ்வளவு கடுமையான தவமும் அவருக்கு முழு உண்மையை தரவில்லை. இதனால் அவர் ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொண்டார். மிகையான இன்பமும் தவமும் இரண்டும் சரியான பாதை இல்லை. நடுவழி, மிடில் பாத் தான் சரியானது. இதுதான் இந்த சாப்டர் 2 என் முக்கிய கருத்து. சரியான சமநிலை வாழ்க்கைதான் உண்மையை அடையும் பாதை. புத்தர் சாப்டர் 3 சுருக்கம். நடுவழிதான் சரியான பாதை என்று உணர்ந்த சித்தார்த்தர் ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து ஆழ்ந்த தியானம் செய்ய முடிவு செய்தார். அவர் போதி மரம் கீழ் அமர்ந்து உண்மையை கண்டுபிடிக்காமல் நான் எழுந்திருக்க மாட்டேன் என்று உறுதியெடுத்தார். தியானத்தின் போது பல சோதனைகள் வந்தன. மனதில் சந்தேகம், பயம், ஆசைகள் ஆள் வந்தது. ஆனால் அவர் மனதை கட்டுப்படுத்தி கவனத்தை ஒரே இடத்தில் வைத்தார். பல நாட்கள் ஆழ்ந்த தியானத்திற்கு பிறகு அவர் வாழ்க்கையின் உண்மையை முழுமையாக உணர்ந்தார். வாழ்க்கை துன்பம் கொண்டது. துன்பத்திற்கு காரணம் ஆசை. ஆசையை விட்டால் துன்பம் நீங்கும். அதற்கான பாதை எட்டங்க மார்க்கம். இந்த உண்மைகளை உணர்ந்ததால் சித்தார்த்தர் புத்தர் ஞானம் பெற்றவர் ஆனார். இதுதான் சாப்டர் 3 இன் முக்கிய அம்சம். உண்மையான ஞானம் உள்ளிருந்து வருகிறது. புத்தர் சாப்டர் 4 சுருக்கம். ஞானம் பெற்ற பிறகு புத்தர் முதலில் இந்த உண்மையை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டுமா என்று யோசித்தார். இந்த அறிவு மிகவும் ஆழமானது. எல்லாருக்கும் புரியுமா என்ற சந்தேகம் இருந்தது. ஆனால் மனிதர்களின் துன்பத்தை நினைத்து அதை பகிர வேண்டும் என்று முடிவு செய்தார். அவர் தனது பழைய நண்பர்களை தேடி சாரநாத் என்ற இடத்தில் சென்றார். அங்கு அவர் தனது முதல் போதனையை வழங்கினார். இந்த நிகழ்வு தர்ம சக்கரம் சுழற்றல் தென்று அழைக்கப்படுகிறது. அந்த போதனையில் அவர் முக்கியமாக சொன்னது நடுவழி வாழ்க்கை 4 சத்தியங்கள், எட்டங்க மார்க்கம். அவருடைய வார்த்தைகள் பலரின் மனதை தொட்டது. அவரது முதல் 5 சீடர்கள் உருவாகினர். அதுவே புத்த மதத்தின் ஆரம்பமானது. இந்த சாப்டர் 4 இன் முக்கிய கருத்து, அறிவு தனக்காக மட்டுமில்லை, அதை பிறருடன் பகிர்வதுதான் உண்மையான கருணை. புத்தர் சாப்டர் 5 சுருக்கம். புத்தரின் போதனைகள் மெதுவாக பல இடங்களுக்கு பரவ ஆரம்பித்தது. எளிமையான வார்த்தைகளில் அவர் சொன்ன உண்மைகள் சாதாரண மக்களுக்கும் புரிந்தது. பலரும் அவரை பின்பற்றி அவருடைய சீடர்களாக ஆனார்கள். அரசர்களும் கூட அவரின் போதனைகளை மதித்தார்கள். குறிப்பாக அசோக தி கிரேட் பின்னர் புத்த மதத்தை உலகம் முழுவதும் பரப்ப உதவினார். புத்தர் தனது வாழ்க்கையின் பெரும்பகுதியை மக்களுக்கு போதிப்பதில் செலவிட்டார். கருணை, அஹிம்சை, சிந்தனை, சுத்தம். அவர் எந்த ஜாதி, மதம், நிலை என்ற வேறுபாடும் பார்க்காமல் எல்லோருக்கும் சமமாக போதித்தார். அவரது சீடர்கள் இந்தியாவை தாண்டி பல நாடுகளுக்கு சென்று இந்த போதனைகளை பரப்பினர். இதனால் புத்த மதம் உலகளாவிய மதமாக வளர்ந்தது. இந்த சாப்டர் 5 இன் முக்கிய கருத்து, நல்ல எண்ணங்கள் உலகம் முழுவதும் பரவ முடியும். புத்தர் சாப்டர் 6 சுருக்கம். புத்தர் தனது வாழ்க்கையின் இறுதி காலத்திலும் தொடர்ந்து மக்களுக்கு போதித்துக் கொண்டே இருந்தார். வயது அதிகமானாலும் அவர் மனதில் அமைதியும் தெளிவும் இருந்தது. ஒரு நாள் தனது இறுதி நேரம் நெருங்கி வருவதை அவர் உணர்ந்தார். தனது சீடர்களை அருகில் கூப்பிட்டு அவர்களுக்கு கடைசி அறிவுரைகளை வழங்கினார். நீங்களே உங்களுக்கே ஒளியாக இருங்கள். உண்மையை தேடி அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். பின்னர் அவர் அமைதியாக பரிநிர்வாணம், மறைவு அடைந்தார். இது குஷிநகர் என்ற இடத்தில் நடந்தது.
அவரது உடல் மறைந்தாலும் அவரது போதோதனைகள் இன்னும் உலகம் முழுவதும் வாழ்கின்றன. இன்று வரை புத்தரின் கருத்துகள் மனிதர்களுக்கு வழிகாட்டியாக உள்ளது. இந்த சாப்டர் 6 இன் முக்கிய கருத்து, உண்மையான வழிகாட்டி நீங்களே, ஞானம் உங்களுள் இருக்கிறது. புத்தர் சாப்டர் 12 இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சுருக்கம். கௌதம புத்தர் போதனையின் மிக ஆழமான பகுதி மாற்றம் உள்ளிருந்து ஆரம்பிக்க வேண்டும். மனிதன் வெளியில் வெற்றி அடைந்தாலும் உள்ளத்தில் அமைதி இல்லையெனில் அது முழுமையான வாழ்க்கை அல்ல. உண்மையான மாற்றம், சிந்தனை மாற்றம், பழக்க மாற்றம், மனநிலை மாற்றம், தினசரி சிறிய பழக்கங்கள், அமைதியாக சிந்தித்தல், பொறுமையாக நடந்து கொள்வது, நன்றி உணர்வு, இவை மெதுவாக ஒரு மனிதனை முழுமையாக மாற்றும். முக்கிய கருத்து, சிறிய உள்ள மாற்றம், பெரிய வாழ்க்கை மாற்றம். புத்தர் சாப்டர் 13 அல்டிமேட் ட்ரூத். சுருக்கம். கௌதம புத்த போதனையின் இறுதி உண்மை, எல்லாமே நிலையற்றது. இந்த உலகில் மகிழ்ச்சி, துன்பம், வெற்றி, தோல்வி எதுவும் நிரந்தரமில்லை. இதை புரிந்து கொண்டால் பயம் குறையும், பற்றுதல் குறையும், மன அமைதி அதிகரிக்கும். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும்? இப்போதைய தருணத்தில் வாழுங்கள். தேவையற்ற பற்றுகளை விடுங்கள். அமைதியாக உங்கள் பாதையை தொடருங்கள். முக்கிய கருத்து, நிலையற்றதை புரிந்தவனுக்கு நிலையான அமைதி கிடைக்கும். சாப்டர் 14 ஃப்ரீடம் ஃப்ரம் சஃபரிங். விரிவான விளக்கம். கௌதம புத்த அவர்களின் போதனையின் இதயம் போடலாம். இந்த உலகத்தில் எவரையும் பார்த்தாலும் ஒரு அளவுக்கு துன்பம் இருக்கிறது. சிலர் அதை வெளியில் காட்டுவார்கள், சிலர் உள்ளத்தில் மறைத்து வைத்திருப்பார்கள். ஒருவருக்கு பணம் இல்லாததால் துன்பம், மற்றொருவருக்கு உறவுகளில் பிரச்சனை, இன்னொருவருக்கு மன அமைதி இல்லாததால் கவலை. ஆனால் புத்தர் கண்டுபிடித்த உண்மை என்னவென்றால், துன்பம் வெளி உலகத்தால் வருவதில்லை, அது நம்முள் உருவாகிறது. துன்பத்தின் 3 முக்கிய காரணங்கள். 1. ஆசை, டிசையர். நாம் எப்போதும் இன்னும் ஏதாவது வேண்டும் என்று நினைக்கிறோம். இது கிடைத்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். அவர் என்னை புரிந்து கொண்டால் நான் நிம்மதியாக இருப்பேன். ஆனால் ஒரு ஆசை நிறைவேறினால் அடுத்த ஆசை உடனே பிறக்கிறது. ஆசைக்கு முடிவில்லை. ஆசை இருக்கும் வரை மனம் அமைதியாக இருக்காது. 2. பற்றுதல், அட்டாச்மெண்ட். நாம் சில விஷயங்களை பிடித்து வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறோம். மனிதர்கள், பொருட்கள், நினைவுகள். இது எனது என்ற உணர்வு அதிகமாகும்போது அதை இழக்கும் பயமும் அதிகமாகிறது. பற்றுதல் சமம் பயம் பிளஸ் துன்பம். ஒரு மனிதன் அல்லது விஷயம் மாறும்போது நாம் அதை ஏற்க முடியாமல் துன்பப்படுகிறோம். 3. அறியாமை, இக்னோரன்ஸ். இது மிக முக்கியமான காரணம். நாம் வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். எல்லாமே நிலையற்றது, எதுவும் நிரந்தரமில்லை. ஆனால் நாம் இது எப்போதும் இப்படித்தான் இருக்கும் என்று நம்புகிறோம். அந்த நம்பிக்கை உடையும் போது துன்பம் வருகிறது. துன்பத்திலிருந்து வெளியேறும் வழி. புத்தர் சொன்னது சுலபமாக தோன்றும், ஆனால் மிகவும் ஆழமானது. புத்தர் சாப்டர் 17 அமைதியான மனம். சுருக்கம் தமிழில். அமைதி எல்லோருக்கும் வேண்டும். ஆனால் அதை எங்கே தேடுவது என்று பலருக்கும் தெரியாது. புத்தர் சொல்லியது மிகவும் எளிமையானது. அமைதி வெளியில் இல்லை, அது உங்கள் மனதில்தான். நாம் தினமும் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். வேலை அழுத்தம், உறவு சிக்கல்கள், எதிர்பார்ப்பு நிறைவேறாத நிலை, இவையெல்லாம் மனதை கலக்கச் செய்கிறது. மனம் ஏன் அமைதியாக இல்லை? அதிக சிந்தனை, தேவையற்ற கவலை, நடந்ததை மீண்டும் மீண்டும் நினைத்தல், இதுவே மன அமைதியை கெடுக்கும் காரணங்கள். அமைதியை பெறும் வழி. நடந்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள். கட்டுப்படுத்த முடியாததை விடுங்கள். இப்போதைய தருணத்தில் இருங்கள். நீங்கள் எதையும் தள்ளி வைக்காமல் அதை அமைதியாக பார்க்க கற்றுக்கொண்டால் மனம் மெதுவாக அமைதியாகும். ஒரு சிறிய உதாரணம். நீர் கலங்கினால் அதில் எதுவும் தெளிவாக தெரியாது. அதே நீர் அமைதியாக இருந்தால் எல்லாம் தெளிவாக தெரியும். மனமும் அதே மாதிரிதான். தினசரி நடைமுறை. தினமும் சில நிமிடம் அமைதியாக அமருங்கள். மூச்சை மெதுவாக கவனியுங்கள். சிந்தனைகள் வந்தால் அதை தள்ளாதீர்கள். அதை பார்த்து விட்டு விடுங்கள்.
இந்த சாப்டர் 17 முக்கிய கருத்து, அமைதியான மனம்தான் தெளிவான வாழ்க்கைக்கு அடிப்படை. புத்தர் சாப்டர் 18 சிந்தனை சக்தி சுருக்கம் தமிழில். ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவது அவன் சூழல் இல்லை, அவன் சிந்தனையே. புத்தர் கூறிய ஒரு முக்கியமான உண்மை, நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ நீங்கள் அதுவாக மாறுகிறீர்கள். நாம் தினமும் பல சிந்தனைகளை உருவாக்குகிறோம். அதில் சில நல்லவை, சில தேவையற்றவை. ஆனால் நாம் கவனிக்காத ஒன்று, ஒவ்வொரு சிந்தனையும் நம் வாழ்க்கையை வடிவமைக்கிறது. தவறான சிந்தனையின் தாக்கம், பயம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை குறையும், மனம் பலவீனமாகும். ஒரு நெகட்டிவ் சிந்தனை மெதுவாக முழு மனதையும் பாதிக்கும். நல்ல சிந்தனையின் பலன், மனம் உறுதியடையும், தெளிவு அதிகரிக்கும், வாழ்க்கை நேர்மறையாக மாறும். நீங்கள் நல்லதை நினைத்தால் அதே நடக்கும் என்ற உணர்வு உருவாகும். சிந்தனையை எப்படி கட்டுப்படுத்துவது? தேவையற்ற சிந்தனையை கவனியுங்கள், அதை பிடித்து வைத்துக் கொள்ளாதீர்கள். நல்ல சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். மெல்ல மெல்ல மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் வரும். ஒரு சிறிய உண்மை, நீங்கள் ஒரு விதை நட்டால் அதே விதைதான் மரமாக வளரும். அதுபோல நீங்கள் எந்த சிந்தனையை விதைக்கிறீர்களோ அதே வாழ்க்கையாக வளரும். இந்த சாப்டர் 18 முக்கிய கருத்து, சிந்தனையை மாற்றினால் வாழ்க்கை மாறும். புத்தர் சாப்டர் 19 பொறுமையின் பலம் சுருக்கம் தமிழில். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உடனே பெற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் இயற்கை அப்படி வேலை செய்யாது. புத்தர் கூறிய ஒரு முக்கியமான வழி, பொறுமை இல்லாமல் அமைதி கிடைக்காது. நாம் அவசரமாக முடிவெடுக்கும் போது அதன் விளைவுகள் பெரும்பாலும் நம்மை பாதிக்கும். பொறுமை இல்லாததின் விளைவு, கோபம் அதிகரிக்கும், தவறான முடிவுகள், உறவுகள் பாதிப்பு. ஒரு நிமிட கோபம் பல நாள் வருத்தத்தை தரும். பொறுமையின் சக்தி, மனம் அமைதியாகும், சரியான முடிவு எடுக்க முடியும், உறவுகள் வலுப்படும். நீங்கள் காத்திருக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை தெளிவாக தெரியும். எப்படி பொறுமையை வளர்க்கலாம்? உடனே பதில் சொல்லாதீர்கள். சில நிமிடம் அமைதியாக இருங்கள். மூச்சை மெதுவாக கவனியுங்கள். அந்த சிறிய இடைவெளி பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரு சிறிய உதாரணம், ஒரு விதை நட்டவுடன் மரம் வராது, அது வளர நேரம் எடுக்கும். அதுபோல வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்களுக்கு நேரம் தேவை. இந்த சாப்டர் 19 முக்கிய கருத்து, பொறுமை கற்ற மனிதன் தான் வாழ்க்கையை வெல்ல முடியும். புத்தர் சாப்டர் 20 தன்னை அறிதல் சுருக்கம் தமிழில். உலகத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் முன் ஒரு மனிதன் அவனை தானே புரிந்து கொள்ள வேண்டும். புத்தர் கூறிய ஆழமான உண்மை, உங்களை அறிந்தால் வாழ்க்கை தெளிவாகும். நாம் பெரும்பாலும் பிறரை மதிப்பிடுகிறோம், வெளியுலகத்தை குறை சொல்கிறோம், ஆனால் நம்மை நாமே கவனிக்க மறக்கிறோம். ஏன் தன்னை அறிதல் முக்கியம்? உங்கள் பலம் தெரியும், உங்கள் பலவீனம் தெரியும், உங்கள் உண்மையான விருப்பம் தெரியும். இதுவே சரியான வாழ்க்கை பாதையை காட்டும். நம்மை நாமே எப்படி அறியலாம்? உங்கள் சிந்தனைகளை கவனியுங்கள், உங்கள் செயல்களை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள், தவறுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை நேர்மையாக பார்க்கத் தொடங்கினால் உண்மை மெதுவாக வெளிப்படும். ஒரு சிறிய உண்மை, மற்றவர்களை மாற்றுவது கடினம், ஆனால் உங்களை மாற்றுவது சாத்தியம். அதுவே பெரிய சக்தி. தினசரி நடைமுறை, தினமும் சில நிமிடம் அமைதியாக இருங்கள். இன்று நீங்கள் செய்த செயல்களை நினைவில் கொள்ளுங்கள். எதை மேம்படுத்தலாம் என்று சிந்தியுங்கள். மெல்ல மெல்ல நீங்கள் உங்களை ஆழமாக புரிந்து கொள்வீர்கள். இந்த சாப்டர் 20 முக்கிய கருத்து, தன்னை அறிந்தவன் தான் உண்மையாக வாழ்கிறான்.